இசை, திரைப்படம் மட்டுமின்றி கல்வியிலும் இந்திய மாணவர்களின் புதிய விருப்பத் தேர்வாக உருவெடுத்திருக்கிறது தென்கொரியா. குறைந்த செலவில் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களின் முதல் தேர்வாக அந்நாடு மாறியுள்ளதற்கான காரணம் குறித்து ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாப் பாடல்கள், வெப் சீரிஸ், உணவு வகைகள் என தென்கொரிய நாட்டின் சிறப்புகளை இந்திய இளைஞர்கள் கொண்டாடத் தொடங்கி வெகுகாலம் ஆகிவிட்டன. அந்த வகையில் தென்கொரிய கல்லூரிகளில் படிப்பதும் தற்போது பிரபலமாகி வருகிறது. மேலும் தென்கொரிய அரசு விசா வழங்குவது மற்றும் தென்கொரிய கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை ஆகியவற்றில் இந்திய மாணவர்களுக்கு சிக்கல்கள் அதிகம் இல்லை. அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் கல்லூரிகளில் சேர்க்கை மற்றும் விசா பெறுவதற்கு நீண்ட காலம் விரயமாகிறது. மேலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் படிப்பதற்கான செலவு அதிகம். இது போன்ற காரணங்களால் இந்திய மாணவர்களின் புதிய விருப்பமாக உருவெடுத்திருக்கிறது தென்கொரியா. 2023ஆம் ஆண்டின் நிலவரப்படி அமெரிக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட 4.7 லட்சம் இந்திய மாணவர்கள் படித்து வருகிறார்கள். அதற்கடுத்தபடியாக கனடாவில் 2 லட்சம் பேர் படிக்கின்றனர். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் 1.7 லட்சம், பிரிட்டனில் 55,000, ஜெர்மனியில் 40,000, ரஷ்யாவில் 18,000, பிலிப்பைன்ஸில் 15,000 இந்திய மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த வரிசையில் தென்கொரியாவில் தற்போது 2,000 மாணவர்கள் பயின்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், தென்கொரிய மொழியில் உள்ள பல வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளைப் போலவே இருப்பதுதான். அப்பா, அம்மா, புல், சோறு, நாள், உரம், புது மற்றும் ஏர் போன்ற வார்த்தைகள் தமிழில் உள்ள அதே அர்த்தத்தில் தென்கொரியாவிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள ஹுண்டாய், சாம்சங் மற்றும் எல்ஜி போன்ற பல பிரபல நிறுவனங்கள் தென்கொரியாவைச் சேர்ந்தவை என்பதால் அந்த நாட்டில் படித்து இந்த நிறுவனங்களில் பணி அனுபவம் பெற வேண்டும் என்பது இந்திய மாணவர்களின் விருப்பமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.